பழசு, இது புதுசு. ஹாய் ஆல். ஸோ இந்த வீடியோல நான் என்ன பேசுறேன் அப்படின்னா, நிறைய லாங் கேப் இருக்கும். அதாவது காலேஜ் முடிச்சு 5 இயர்ஸா இருக்கும், 10 இயர்ஸா இருக்கும், மேரேஜ் ஆயிருப்பீங்க, வேற இண்டஸ்ட்ரீஸ்ல போய் நீங்க ஒர்க் பண்ணிட்டு இருப்பீங்க, இப்ப ஐடிக்குள்ள வரணும்னு ஆசைப்படுவீங்க. ஸோ எந்த ஃபீல்டுல என்டர் ஆனீங்கன்னா நீங்க ஈஸியா என்டர் ஆகலாம், போய் உள்ள போய் சர்வை பண்ணலாம். ஸோ ஒரே ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கோங்க, ஐடி இண்டஸ்ட்ரீஸ்ல இன்னைக்கு இருக்க ஸ்டேஜ்ல வேலை வாங்குறதை விட சர்வைவல் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ சர்வைவல் இஸ் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் தென் கெட்டிங் ஜாப். ஸோ அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் பாத்தீங்கன்னா ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ் இருக்கவங்களுக்கு அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். உங்களுக்கு வந்து வேலை வந்து செக்யூர்டா இருக்கணும், அது மட்டும் தான் முக்கியம். ஸோ அதனாலதான் நான் எப்பயுமே என்னோட என்கொயரி என்ன சொல்லுவேன் அப்படின்னா, உங்களுக்கு கேப் இருக்கு, 5 இயர்ஸ் கேப் இருக்கு, 10 இயர்ஸ் கேப் இருக்கு அப்படின்னா நீங்க ஃபர்ஸ்ட் எதை சூஸ் பண்ணணும் அப்படின்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்படின்னு ஒரு வெர்டிகல் இருக்கு. ஸோ இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்னா என்ன, அது என்ன அப்படின்னா அதுக்கு முன்னாடி சொல்லிடுறேன் உங்களுக்கு. ஐடில 3 டிவிஷன்ஸ் இருக்கு, 3 பில்லர் சொல்லுவாங்க. ஸோ டெவலப்மெண்ட், டெஸ்டிங், சப்போர்ட். இந்த சப்போர்ட் நிறைய பேர் இருக்கு. சப்போர்ட், ப்ரொடக்ஷன் சப்போர்ட், L1 சப்போர்ட், L2 சப்போர்ட், என்விரான்மெண்ட் சப்போர்ட், நிறைய நேம் சொல்லுவாங்க. ஸோ சப்போர்ட்னா நீங்க கால் சென்டர் மாதிரி நினைச்சிடக்கூடாது, இது வந்து ஐடி சப்போர்ட். ஸோ இந்த ஐடி சப்போர்ட்டுக்கு பிரைமரியா என்ன லேர்ன் பண்ணணும் நீங்க அப்படின்னா SQL, UNIX. இந்த 2 இதை மட்டும் தெளிவா லேர்ன் பண்ணா போதும், நீங்க வந்து ஈஸியா இண்டஸ்ட்ரிக்குள்ள போய் சர்வே பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல நீங்க ஒர்க் பண்றதுனால, நீங்க படிக்கிறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, இதுல வந்து நீங்க படிக்க போறது வந்து SQL, UNIX தான். பிளஸ் பாத்தீங்க அப்படின்னா இதுல வந்து ப்ரோக்ராமிங் கிடையாது, நோ ப்ரோக்ராமிங். ஸோ சர்வே வந்து ரொம்ப ஈஸியா இருக்கும். ஒரே ஒர்க் தான் டெய்லி ரிப்பீட்டடா பண்ணிட்டே இருக்க மாதிரி இருக்கும். ஏதாவது ஒன்ஸ் இன் வைல் எப்பயாவது ஒரு வாட்டி தான் ரொம்ப டஃப்பான ஒர்க்லாம் வரும். ஸோ அதனால நீங்க ஈஸியா இண்டஸ்ட்ரிக்குள்ள சர்வே பண்ணிடலாம். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல நீங்க உள்ள போறதுனால என்ன அட்வான்டேஜ் அப்படின்னா, ஸோ ஒரு டீம் எப்படி ரன் ஆகும் அப்படின்னா, ஒருத்தர் வந்து சப்போர்ட் டீம் இருப்பாங்க, நான் டெவலப்பரா இருப்பேன், ஒருத்தர் டெஸ்டரா இருப்பாங்க, நம்ம சேர்ந்து ஒர்க் பண்ணுவோம். ஸோ நீ உள்ள போய் ஈஸியா கத்துக்கலாம். ஒரு டெவலப்மெண்ட் டீமோட, டெஸ்டிங் டீமோட சேர்ந்து டிராவல் பண்ணும்போது உங்களுக்கு எல்லாமே கத்துக்கலாம். நீங்க ஃபியூச்சர்ல ஒரு ஐடி கம்பெனிக்குள்ள போயிட்டு நீங்க ஃபியூச்சர் டெவலப்மெண்ட்டுக்குள்ள போகணுமோ, நீங்க டெஸ்டிங்ல போகணும் இன்ட்ரெஸ்ட் இருந்தீங்க அப்படின்னா நீங்க இன்டர்னலா மைக்ரேட் ஆகிக்கலாம். நீங்க டைரக்டா போய் டெவலப்மெண்ட்ல ஒர்க் பண்றதுக்கும், ஃபியூச்சர்ல ஒரு கம்பெனிக்குள்ள போய் சப்போர்ட் டீம்ல 1 இயர் 2 இயர் சர்வே பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க இன்டர்னலா மைக்ரேட் ஆகிறதுக்கும் டிஃபரன்ஸ் இருக்கு. ஸோ உங்களுக்கு கம்யூனிகேஷன்ஸ்ல வந்து நீங்க ஆவரேஜா இருக்கீங்க, இல்லை எபோ ஆவரேஜா இருக்கீங்க அப்படின்னு, பிளஸ் வந்து உங்களுக்கு இயர் கேப் அதிகமா இருக்கு அப்படின்னா ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல போறது வந்து ரொம்ப அட்வான்டேஜா இருக்கும் உங்களுக்கு. ஏன்னா அங்க வந்து சர்வே வந்து ரொம்ப ஈஸி. நான் திருப்பி சொல்றதான், வேலை வாங்குறதை விட உள்ள போய் சர்வே பண்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுவும் ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸா இருக்கு உங்களுக்கு, அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன்னா உங்களுக்கு மேரேஜ் ஆயிருக்கும், உங்களுக்கு நிறைய கமிட்மெண்ட்ஸ் இருக்கும், அந்த மாதிரி டைம்ல ஜாப் செக்யூரிட்டி ரொம்ப இம்பார்ட்டண்டா இருக்கும். ஸோ இந்த ப்ரொடக்ஷன் சப்போர்ட் படிக்கிறவங்களுக்கு என்ன மாதிரி ரோல்ஸ் இருக்கும் அப்படின்னா, நார்மலா வந்து டெஸ்டிங் டீம், டெவலப்மெண்ட் டீம் இருப்பாங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் ஒரு இன்டர்மீடியேட் மாதிரி ஒர்க் பண்ணுவாங்க. 2 டீமுமே கம்யூனிகேட் பண்ணுவாங்க. ஸோ 2 டீமோடைய நாலேஜுமே உங்களுக்கு ஸ்லோ அண்ட் ஸ்டடியா லேர்ன் பண்ணிடுவீங்க. பிளஸ் நிறைய பேர் இன்னும் கேட்பாங்க, சார் ப்ரொடக்ஷன் சப்போர்ட் அப்ப டெவலப்மெண்டோட சேலரி ரொம்ப கம்மியா இருக்குமே ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல அப்படின்னு கேட்பாங்க. உங்க எண்ணம் ஸோ அது வந்து ரொம்ப ஒரு தப்பான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் உங்க சைட்ல இருந்து. ஸோ ப்ரொடக்ஷன் சப்போர்ட் படிக்கிறவங்களுக்கு, எங்கள்கிட்ட படிக்கிற ப்ரொடக்ஷன் சப்போர்ட் பசங்க நார்மலா பாத்தீங்க அப்படின்னா 7 lakh 15 lakh சேலரி வரைக்கும் போவாங்க. பிளஸ் வந்து ஒரு கேண்டிடேட் கூட உள்ள போய் கஷ்டமா இருக்கு வெளியே அப்படின்னு சொல்லிட்டு யாருமே வெளியே வர மாட்டாங்க. டெவலப்மெண்ட்ல கூட யாராச்சும் கஷ்டம்னு சொல்லிட்டு வெளியே வருவாங்க. அவங்க கம்பெனியோட எக்ஸ்பெக்டேஷன் அதிகமா இருக்கும். வேற சப்போர்ட்ல போறீங்க அப்படின்னா நீங்க அதை பயப்படவே தேவையில்ல. நீங்க வந்து பேசிக்கா நல்ல கம்யூனிகேஷன்ல இருந்து பிளஸ் வந்து SQL, UNIX இது மட்டும் தரவா படிச்சீங்கனாலே போதும். ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல நீங்க 7 lakh 15 lakh சேலரி ஈஸியா வாங்கிடலாம். உங்களுக்கு இன்னும் நிறைய டவுட்ஸ் இருந்தா நீங்க ஆஃபீஸ்க்கு வாங்க. நம்ம ஆஃபீஸ் சென்னை, கோயம்புத்தூர், திருநெல்வேலி, பெங்களூர், திருப்பதி, சேலம், திருச்சி, மதுரை 8 இடத்துல இருக்கு. நீங்க எங்க வந்தாலும் உங்களுக்கு கிளியர் ஐடியா கொடுப்பாங்க உங்களுக்கு. நீங்க டிஸ்கஸ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கூட நீங்க கோர்ஸ் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுல நிறைய ஆஃபர்ஸ் போட்டிருக்கேன் நான். அந்த ஆஃபர்ஸ்லாம் பாருங்க. அது எல்லாமே ப்ரொடக்ஷன் சப்போர்ட்ல ரீசெண்டா வாங்கின ஆஃபர்ஸ் தான். எல்லாமே 7 lakh 10 lakh 12 lakh 15 lakhs தான் வாங்கியிருக்காங்க. நீங்க வாங்க. அதே மாதிரி டைரக்டா வந்து எனக்கு டைரக்டா வேலை வாங்கி தரணும் அப்படின்னா வாங்கி தர முடியாது. படிச்சாதான் வேலை பார்க்க முடியும். திருப்பி சொல்றதுதான், எஃபர்ட் ப்ரொபோர்ஷனல் டு ரிசல்ட். நீங்க நல்ல எஃபர்ட் போட்டீங்க அப்படின்னா நீங்க பெஸ்ட் பேக்கேஜில் பிளேஸ் ஆகலாம். தேங்க்யூ வெரி மச்.